கல்வியின் பயன் கடவுளை அடைதல் என்றால் அது நேராக படித்த உடனே கடவுளிடம் போவது என்று அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், என் ஆசிரியர் சொல்வார், எது ஒன்றையும் பயன் நோக்கித்தான் இந்த உலகத்திலே நாம் செய்கிறோம். எது ஒன்றையும் நீங்கள் இருந்து தனியே சிந்தித்து பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் பயன் இல்லாமல் யாரும் செய்வதில்லை. ஆகவே இன்ன காரியத்துக்கான பயன் இது என்று நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மனதிலே வைத்துக் கொண்டு கல்வியை காணுகிற பொழுது, சரி கல்வி கற்கிறோம், கல்வியினுடைய பயன் என்ன என்று கேள்வி பெறும். கல்விக்கு என்ன பயன் என்று கேட்டால், கல்வியினுடைய பயன் அறிவு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பல இடத்திலே நான் இங்கேயே கூட சொல்லியிருப்பேனோ என்று எனக்கு தெரியவில்லை, ஞாபகம் வருது எவ்வளவு வந்து விட்டது. கல்வியினுடைய பயன் அறிவு. அப்போ நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, கல்வி வேறு அறிவு வேறா என்று நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. வேறுதான், கல்வி வேறு அறிவு வேறு. அதனால்தான் திருவள்ளுவன் என்ன செய்கிறான், கல்வி என்று ஒரு அதிகாரம் வைத்து அறிவுடைமை என்று இன்னொரு அதிகாரம் வைக்கிறான். அப்ப வள்ளுவனுடைய நெறியிலேயே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். கல்வி வேறு அறிவு வேறு. கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் நான் எத்தனையோ இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். வெளியே இருந்து உள்ளே வாங்கிக் கொள்வது கல்வி, உள்ளே இருந்து வெளியே வருவது அறிவு. இவ்வளவுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். நமக்குள்ளே பிறக்கிற பொழுதே நாம் ஏதோ ஒரு ஒளியை கொண்டுதான் பிறக்கிறோம். யாரும் இந்த உலகத்திலே முட்டாள்கள் என்று எவரும் இல்லை. எல்லாரிடமும் ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு அவையிலே புலவர்கள் பல பேர் தாங்களே வியந்து பேசிக் கொண்டார்கள். நான் அது படித்திருக்கிறேன், நான் இது படித்திருக்கிறேன், எனக்கு சமமானவர்கள் யார் என்று வியந்து பேசிக்கொண்டார். அவ்வை அங்கே இருந்தார். அவள் எழுப்பி புலவர்களை பார்த்து கையடக்கினார். அவர்களெல்லாம் தம்மை வியந்து பேசுகிறார்கள். அவ்வை அவர்களை கைகாட்டி விட்டு ஒரு பாடல் சொன்னதாக தனிப்பாடல் திரட்டிலே ஒரு பாட்டு இருக்கிறது. என்ன சொன்னாங்க அவ்வை? அந்த புலவர்களை பார்த்து கேட்கிறார், வான் குருவியின் கூடு, வல் அரக்கு தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாய். ஒரு 4-5 விஷயங்களை தொகுக்கிறார். வான் குருவியின் கூடு. புலவர்களை பார்த்து கேட்கிறாள், பைத்தியக்காரர்களே, நீங்கள் தான் கெட்டிக்காரர்கள் என்று பேசிக் கொள்கிறீர்களே, ஒன்றுமே அறிவு குறைந்தது, உங்களை விட அறிவு குறைந்ததாகி ஒரு குருவி, தூக்கணாங்குருவி என்று சொல்கிறோமே, அந்த குருவி தன்னுடைய சொண்டை மட்டும், அந்த அழகை மட்டும் வைத்து ஒரு கூடு கட்டுகிறதே, அதை பார்த்திருக்கிறீர்களா? கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். தூக்கணாங்குருவி கூடுகள் இந்த தென்னை ஓலைகளிலே அப்படி தொங்கும். அதனுடைய ஆச்சரியம் என்னவென்றால், அந்த குருவியினுடைய கூடு இப்படி தொங்க கீழே தான் அதற்கு வாயில். ஏனென்றால் மழை பெய்தால் அது நனையக்கூடாது என்பதற்காக அது அப்படி கட்டும். குருவி இப்படி கீழ் வழியாகத்தான் மேலே போகும். அப்ப கூடி இப்படி தொங்கினால் முட்டையிட்டால் அது கீழே விழுந்து விடுமே. வாயில் கீழே இருக்கிறது, முட்டையிட்டால் கீழே விழுந்து விடுமே. அதற்காக என்ன செய்யும் அந்த குருவி? கீழே தொங்குகிற கூட்டிலே அதை தாங்கி, முட்டையை தாங்குகிற மாதிரி உள்ளே ஒரு தனி இடம் அமைத்திருக்கு. இத்தனையும் வெறும் தும்பினை தன் சொண்டை வைத்துக் கொண்டு அந்த குருவி கட்டுகிறது. புலவர்களை பார்த்து ஔவையார் கேட்டால், இப்படி ஒரு கூட்டை உங்களாலே கட்ட முடியுமா? எத்தனை ஆர்கிடெக்ட்ஸை வைத்து நாங்கள் எத்தனை முயற்சி பண்ணி புது விதமான கட்டிடம் கட்டுகிறோம். குருவிக்கு தன் தேவைக்கேற்ப கூட்டை கட்டுகிற ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார். வான்குருவியின் கூடு, வல்லரக்கு தொல்கரையான். கரையானை பார்த்தால் அதுதான் முதல் பிளாட்ஸ் கட்ட ஆரம்பித்த ஒரு ஆட்கள். அதுதான் முதல் கட்டிச்சது. ராணிக்கு தனிய வீடு, சேவர்களுக்கு தனிய வீடு, ராஜாவுக்கு தனிய வீடு, படை வீரர்களுக்கு தனிய வீடு என்று படிப்படியாக கட்டி அடுக்கி, இதற்காக ஒரு பலம் இருந்தது, சொன்ன அதை விட ஒரு சின்ன பூச்சி நசிந்தால் நசிந்து போய்விடும். பெரிய மாடி கட்டி மகாராணியை உட்கார வைத்து தாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேருகிற மாதிரியான ஒரு கூட வைக்கிறது அந்த கரையான் பூச்சி. ஒரு கை விரல் நுனியளவும் இல்லை. ஔவையார் கேட்கிறாள், அது உன்னாலே முடியுமா? அப்படி ஒன்று கட்டுவாயா? வான்குருவியின் கூடு, வல்லரக்கு தொல்கரையான், தேன். தேன் என்பது தேனி. அது ஒத்துணூண்டு பூச்சி. தனக்கு தேவையான உணவை, மாறி காலத்திலே தேவையான உணவை சேமித்து வைக்க வேண்டும் என்ற முறையை நமக்கு கற்று தந்தது அந்த பூச்சி தான். அந்த பூச்சி தேனை எடுத்து தானம் சாப்பிட்டு விட்டு தேனை கட்டுகிறது. ஆச்சரியம் பாருங்கள். தேன் கூடு தொங்கிக் கொண்டிருக்கும். அதற்குள்ளே தேன் நிற்கும்படியாக அமைக்க வேண்டும். தேன் திரவம்.
மேலே தொங்க வைத்தால் அது கீழே வழிந்து விடும். அதை வழியாத வகையிலே வைத்து தனக்காக ஒரு கூடு அமைக்கிறதே அந்த தேனியை பாருங்களடா என்றால் அவர். வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன். அடுத்தது சிலந்தி பூச்சி. வெளியிலேயே போகாமல் அதுக்கு வீட்டை அமைத்து அந்த வீட்டுக்குள்ளேயே உணவு வந்து அகப்படக்கூடிய வகையிலே எச்சில் வைத்து கூடு கட்டுகிறதே தேன் சிலம்பி. இந்த நாளையும் சொல்லிவிட்டு ஔவையார் சொல்லுகிறார் இந்த புலவர்களை பார்த்து, இதுல எதையாவது ஒன்றை நீ செய்வாயா? நீ திருக்குறள் படித்து விட்டேன் என்கிறாய், ராமாயணம் படித்து விட்டேன் என்கிறாய், சிலப்பதிகாரம் படித்து விட்டேன் என்கிறாய், நான் இதிலே ஒரு பெரிய கெட்டிக்காரன் என்கிறாய். இதெல்லாம் கெட்டித்தனம் என்று சொல்கிறாயே. உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனிடமும் இறைவன் ஏதோ ஒரு ஆற்றலை வைத்துத்தான் அனுப்புகிறான். ஆற்றல் இல்லாத ஜீவன், அறிவில்லாத ஜீவன் என்று உலகத்திலே எந்த ஜீவனும் இல்லை. அதனால்தான் ஔவையார் சொன்னால், மாங்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் தான். புலவர்களே, நான் பெரிய கட்டிக்காரன் என்று பேசாதேடா, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொல்லி அந்த வெண்பாவை முடிக்கிறார். நான் என்னுடைய குருநாதர்களாக மதிக்கக்கூடிய 2 பேராசிரியர். நான் வெறும் வார்த்தைக்கு சொல்லவில்லை, நான் சொல்லுகிற வார்த்தைகள் என் நெஞ்சிலே இருந்து வருகிற வார்த்தைகள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழை தரங்கெடுக்காமல் மக்களுக்கு கொடுக்கிற பெரும் வள்ளல்களாக இருக்கிறவர்கள் இவர்கள் 2 பேர் என்பதிலே யாருக்கும் ஐயம். அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உலகத்துக்கு தெரிந்த விஷயம்தான். அத்தகைய பேராசிரியர்களுக்கு நடுவிலே தலைவர் என்ற பெயரிலே என்னை உட்கார்த்தி வைத்திருக்கிறார்கள். அழகிலா விளையாட்டுடையார் அவர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய அறிவின் 1000ல் 1 பங்கும் இல்லாத என்னை தலைவனாக்கி, இப்படி உட்கார்ந்தாவது அவர்கள் பேச்சை கேட்டு உன் அறிவை வளர்த்துக் கொள் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மாணிக்கவாசகருடைய தொடரை கொடுத்திருக்கிறாரே, இவர் என்ன கருத்தில் கொடுத்தார் என்று கொஞ்சம் தயங்கி விட்டார். அதனால்தான் இங்கு வந்தவுடன் என்னை கேட்டார், நீங்க திருவாசகம் பேச போறீங்களா என்று கேட்டார். திருவாசகம் பேசுவதற்கு ஏற்ற நூல்தான். ஆனால் கம்பர் விழாவில் வந்து திருவாசகத்தை பேசினால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். நான் இந்த தலைப்பை கொடுத்ததற்கு காரணம், நம்முடைய அருமை ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு அறியாமை என்ற ஆராதனை என்ற தலைப்பில் ரகுமான் அவர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று கேட்டார். சரி, அந்த ஆராதனை என்ற அறியாமை என்பதும் கம்பராமாயணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாடல் தொடர் அன்று. அது யாரோ ஒருவர் பாடி கம்பராமாயணத்தில் இணைந்து பிச்சேட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் என்பதில் எனக்கு 2வது கருத்து இல்லை. அந்த பாடலை முதலில் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் ஆங்கில இலக்கிய பேராசிரியராக மாநிலக் கல்லூரியிலே பணியாற்றிய R.S. தேசிகன் அவர்கள் தான். தேசிகன் அவர்கள் என்ன பாட்டு பாடியிருக்கிறார், ஆராதனை என்று அறியாமை என்று பாடியிருக்கிறானே என்று அதை வியந்து பாராட்டி சொன்னார். அதனால் அந்த தொடர் என்னுடைய மனத்தில் இருந்தது. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு காலையில், அப்பொழுது ரேடியோ மாத்திரம் இருந்த காலம், சென்னை வானொலி நிலையத்தில் சான்றோர் சிந்தனை கேட்டபொழுது ஆராதனை என்ற அறியாமை என்பதை பற்றி 5 நிமிடத்திற்குள்ளே அப்படியே அமுதத்தை பொதித்து வைத்தது போல ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த உரை முடிவில் தான் அந்த உரையை நிகழ்த்தியவர் கவிப்போ அப்துல் ரஹ்மான் என்று தெரிவித்தார்கள். ஆக கம்பராமாயணத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தொடரை வைத்துக் கொண்டு கம்பருடைய பெருமையை விளக்குகிற பொழுது, நாமும் கம்பராமாயணத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு திருவாசக தொடரை வைத்துக் கொண்டு கம்பராமாயணத்தை ஏன் விளக்கக்கூடாது என்று நினைத்துதான், அப்படியானால் அழுதால் உன்னை பெறலாமே என்ற தலைப்பை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து விட்டேன்.
சில சமயங்களில் சில நூல்களை ஆழ்ந்து படித்து முடிவு காண்பது ஒரு வகை ஆராய்ச்சி. சில முடிவுகளை வைத்துக் கொண்டு அதற்கு சான்றுகளை தேடுவதும் ஒரு வகையான ஆராய்ச்சி. இந்த இரண்டாவது வகையான ஆராய்ச்சி தான் ரொம்ப அதிகமா இருக்கும். சில முடிவுகளை வைத்துக் கொண்டு அதற்கு சான்றுகளை தேடுவது, இதுதான் எளிமையான வழி. ஆனால் ஒரு நூலை படிக்கிற பொழுது சில ஐயங்கள் வந்து அதற்கு விடை தேட போய் அதற்கு கிடைக்கக்கூடிய முடிவுகள் மிகச்சிறந்த முடிவுகளாக இருக்கும். அந்த ஆய்வு எப்பொழுதும் எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல. அந்த வகையில் பார்த்தால், அழுதால் உன்னை பெறலாமே என்ற ஒரு தொடரை வைத்துக் கொண்டு அந்த தொடரை விளக்கி கம்பரில் அதை பொருத்தி காட்டலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, எல்லாருக்கும் இன்பம் தூக்கணும்னு ஆசை. இன்பம் தூக்க வேண்டுமானால் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். ஆனால் யாருக்கும் சாக வேண்டும் என்று ஆசை இல்லை. இந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு பெரிய மருத்துவமனையில சேர்ந்து இருக்கிற சேமிப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மூச்சை விட்டுட்டு கடனாளியா பிள்ளைகளை ஆக்கிவிட்டு போகிறவர்கள் உண்டு. சில சமயம் அவர்களுடைய உடம்பை எடுக்கிறதுக்கே நீ இவ்வளவு காசு கொடுத்து தான் எடுக்கணும் என்று ரொம்ப அருள் நெஞ்சத்தோடு சில மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்பம் தூக்க வேண்டும் என்றால் இந்த பிறவிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமயம் சொல்கிறது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் மீண்டும் பிறவாமை வேண்டும். சேக்கிழார் சுவாமிகளுடைய வாக்கு. காரைக்காரனே ஆசைப்படுகிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யேயும் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன். மணிவாசகர் சொல்கிறார். பிறப்பை அறுத்துக் கொண்டு நாம் இறைவன் திருவடியை அடைந்தால்தான் இன்பத்தை தூக்க முடியும். வீடு என்பது விடுதலை பெறக்கூடிய இடம். வீடு சில பேர் வீட்டுக்கு போடான்னா மாட்டேன்பா. ஏன்னா அதுதான் அவனுக்கு கஷ்டப்படுற இடமா இருக்கு. ஆனா வீடு என்பது என்ன? எல்லா தடைகளையும் விட்டு விட்டு போய் இருக்கக்கூடிய இடம். ஒரு மேடையில் வருகிறவர்கள் மேலாடை போட்டுக் கொள்கிறார்கள், துண்டு போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு கல்லூரியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் பேண்ட் போட்டுக் கொள்கிறார், கோட்டு போட்டுக் கொள்கிறார், இப்படியெல்லாம் இருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு போனால் எல்லாவற்றையும் கழற்றி எரிந்துவிட்டு குறைந்த அளவு ஆடையோடு நிம்மதியாக இருக்கிறார். இப்படி எல்லா சுமைகளையும் களைந்து விட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் வீடு. அந்த வீட்டை எவ்வாறு அடைவது? தத்துவ ஞானிகள், இந்த தத்துவ ஞானிகள் பல்வேறு வழிகளை எடுத்து சொல்வார்கள். கீதை என்ன சொல்கிறது? இறைவனை அடைவதற்கு பல வழிகளை சொல்கிறது. ஒரு இடத்துக்கு போவதற்கு ஒரு வழி இல்லை, 4-5 வழி இருக்கும். இப்போ பழனிக்கு போறாருந்தா படி வழியா ஏறியும் போகலாம். இந்த யானை போற வழியா போயும் பழனி மலையை அடையலாம். கொஞ்சம் வசதி இருக்கிறவர்கள் அந்த இழுவை ரயிலில் ஏறி போகலாம். இன்னும் சில பேர் அப்படியே பறந்து போகிறதை கொண்டு அது வழியாகவும் போகலாம். ஆனால் எல்லாரும் போவது ஒரு இடத்திற்கு தான். இந்த 4 வழிகள் இருந்தாலும் ஒவ்வொரு வழிக்கும் ஒரு இயல்பு உண்டு. நடந்து போவதில் அதிக முயற்சி இருக்கிறது. யானை போகிற பாதையில் போகிற பொழுது அவ்வளவு சிரமப்பட வேண்டியில்லை, நடந்து போய்விடலாம். சிரமமே இல்லாமல் அந்த இழுவை வண்டியில் ஏறி போகலாம். அப்படியே பறந்து போகக்கூடிய பூண்டியில் போகும் பொழுது அது மகிழ்ச்சியாக அமைகிறது. இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அந்த வழிகள் சில கடினமானவை, சில எளிமையான வழி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, இப்படி பல வழிகளை பகவத்கீதை எடுத்து சொல்லும். கர்ம யோகம் என்றால் நீ செயலை செய், ஆனால் பலரை எதிர்பார்க்காது. குரு கர்மாணி பலம் தியக்த்வா, குரு செய், கர்மாணி கர்மங்களை, பலம் தியக்த்வா பலத்தை விட்டு விட்டு செய், இப்படி சொல்லுது.
இப்படி செய்வது எளிய செயல் அல்ல. ஞான யோகம் என்றால் இந்த உயிர் உடம்பு, இந்த உடம்பு அழிந்து போகும். இந்த உடம்பு நாம் உடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடை பழையதாகிவிட்டால் அதை களைந்துவிட்டு புதிய ஆடையை அணிந்து கொள்வதைப் போல இந்த உடல் பழையதாகிவிட்டால் இந்த உடலை விட்டுவிட்டு உயிர் இன்னொரு புதிய உடலை தேடிக்கொள்கிறது என்று உயிரினுடைய இயல்பு. இது நசோஷயதி, உலர்வதில்லை, வற்றுவதில்லை, எரிக்கப்படுவதில்லை என்று அறிந்து அந்த அறிவின் மூலமாக இறைவனை அடைய முடியும். இதற்கு மேலே பக்தி என்று ஒரு வழி இருக்கிறது. சில பேர் நினைக்கிறார்கள் இறைவனை அடைவதற்கு பணம் இருந்தால் அடைய முடியுமா? கல்வியினால் இறைவனை அடைய முடியுமா? இறைவனை பணத்தாலோ கல்வியினாலேயோ அடைய முடியாது. இத அலெக்சாண்டர் ரொம்ப வேடிக்கையா எடுத்து சொன்னார். அலெக்சாண்டரை பத்தி இப்படி ஒரு செய்தி. அலெக்சாண்டர் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்தில் 3 கோரிக்கைகளை வைத்தார். அலெக்சாண்டர் வைத்த முதல் கோரிக்கை, என்னை நீங்கள் புதைப்பதற்கு எடுத்துச் செல்கிற பொழுது என்னுடைய கைகள் 2ஐயும் வெளியே வைத்து அந்த சவப்பெட்டியில் என்னை போட்டு தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். 2வது, நீங்கள் தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த தெருவில் 2 பக்கத்திலேயும் பொன்னையும் மணியையும் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். 3வது, என்னை மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று தெரிவித்தார். அலெக்சாண்டர் சொன்னால் மறுக்க முடியுமா? நண்பர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு அலெக்சாண்டரை பார்த்து கேட்டார்கள், நீங்க சொன்னபடியே செய்கிறோம், ஆனா ஏன் இப்படி ஒரு 3 கட்டளைகள்? அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வரும்பொழுதும் வெறுங்கையோடு தான் வந்தேன், போகிற பொழுதும் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை, வெறுங்கையோடு தான் போகிறேன் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் கைகளை வெளியே வைத்து சவப்பெட்டியில் என்னை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று தெரிவித்தேன். சவப்பெட்டியை தூக்கி கொண்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லுகின்ற பாதையின் 2 பக்கங்களிலேயும் பொன்னையும் மணியையும் வைத்து அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு காரணம், நான் ஈட்டிய பொன்னும் பொருளும் நீங்கள் ஈட்டுகிற பொன்னும் பொருளும் இடுகாடு வரைதான் வரும், அதற்கு பின்னர் உங்களோடோ என்னோடோ வராது என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர்கள் தூக்க வேண்டும் என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? மருத்துவர்களாலும் கூட ஒருவரை எப்பொழுதும் காப்பாற்றிவிட முடியாது. இந்த உண்மையை ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு போகிறார் நம்முடைய அருளாளர் பட்டினத்தடிகள். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளி. ஒரு காது அறிந்து போன ஊசி, ஊசிக்கு மரியாதை எப்ப? காது இருக்கிற வரைக்கும் தான். இப்ப கொண்டூசிக்கு மரியாதை எப்ப? அந்த கொண்டை இருக்கிற வரைக்கும் தான். அது மாதிரி கொண்டை இழந்து விட்டால் அந்த ஊசி தூக்கி எறிய வேண்டியதுதான். காது இல்லாத ஊசி தூக்கி எறிய வேண்டியதுதான். ஆனா அந்த ஊசியை, யாருக்கும் பயன்படாத அந்த ஊசியை நீ இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது உன்னோடு எடுத்துக்கொண்டு போக முடியுமா என்றால் முடியாது. இதை தெரிந்து கொண்டால் நீ பொன்னாலோ பொருளாலோ இறைவனை அடைய முடியாது என்று தெளிவு அடைவாய் என்கிறார். மாணிக்கவாசகர் தான் சொல்றார். ரொம்ப வியப்பார். கல்வி, படிப்பு ஒருத்தருடைய அறிவை வளர்க்கும். ஆனா கல்வியினால இறைவனை அடைய முடியும். கல்வி வேடிக்கையா நான் சொல்றது உண்டு. கல்வி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் போடுறோம். ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ல நம்ம வாழ முடியாது. அதுபோல நாம் வீடு கட்டினால்தான் அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். அதுபோல கல்வியினால் நாம் இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாமே தவிர, அது வழியை தவிர அந்த வழியினால் நாம் இறைவனை போய் அடைய முடியாது. அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், எனக்கு உறவெல்லாம் வேண்டாம், எனக்கு புகழும் வேண்டாம். புகழ் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? ஒருவன் பணக்காரனாக இருந்து வாழ்வாங்கு வாழ்ந்து
மறைந்திருந்தாலும் கூட ஒரு தலைமுறைக்கு தான் அவனை நினைத்துக் கொள்வார்கள். இப்ப காந்தியடிகளை எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, காந்தியடிகளையாவது தெரியும். பட்டேலை எத்தனை பேருக்கு தெரியும்? பெரும் செயல் செய்தவர்களை கூட, பெரிய கல்வியாளர்களை கூட ஒரு 30-35 ஆண்டுகளில் இந்த உலகம் மறந்துவிடும். அதனால புகழ் நிலைத்தது அன்று. புகழ்தான் நிலைத்தது. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் ஒன்றாவது நிற்பது ஒன்றில் என்று சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புகழ் கூட ஓரளவு மறைந்து விடுகிறது, கொஞ்ச காலம் கழித்து மறைந்து விடுகிறது. நாம் கொண்டாடி கொண்டிருந்த பலரை இப்பொழுது நினைத்து பார்ப்பதில்லை. அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். அதுக்கப்புறம் சொல்றார், கற்பனவும் இனி அமையும். காலம் பூரா படிச்சுட்டு இருந்தா போதுமா? செயற்படுத்த வேண்டாமா? பின்ன என்ன வேணும்? குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். உருகினால் இறைவனை அடையலாம் என்று கருதுகிறார். ஆனால் அவர் பாடின இந்த யானை பொய் நெஞ்சும் பொய் என்ற பாட்டு இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான பாட்டு. திருவாசகம் ரொம்ப எளிமையானதுதான், ஆனால் பொருள் புரிவதற்கு கடினமானது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எளிமையானதாக தோன்றினாலும் அது ஆழ்ந்த செய்தியை அடங்கிக் கொண்டிருக்கார். இப்ப பாருங்க, யானை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே. இது பாட்டு. ஆண்டவனை நம்ம முற்றும் விளக்கிட முடியுமா? ஆண்டவருக்கு ஓமை சொல்ல முடியுமா? ஓமை சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவனை விட ஒரு பெரிய ஆள் இருந்தால் தான் ஆண்டவனுக்கு ஓமை சொல்ல முடியும். திருவள்ளுவர் வறுமை போன்றது ஆண்டவன் என்று சொல்லலாம் என்று கருதுகிறார். ஏன்னா அவர் சொல்ற, வறுமையை விட கொடியது எதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். வறுமை விட கொடியதுன்னா நாம என்னென்னமோ சொல்லுவோம் இல்லையா? வறுமையை விட கொடியது. ஒரு தந்தையை கேட்டா, நான் சொல்றேன் சார், வறுமையை விட கொடியது எதுங்க? யார் வீட்டுக்கும் போய் எதுக்காகவும் நிக்காதவங்க யாரும். அந்த பிரின்சிபால போய் 4 நாள் நின்று இன்னைக்கு வா நாளைக்கு வாட்டு சொன்னார். கடைசியா அவரை பார்த்து சீட்டு வாங்கி கொடுத்தேன். நான் பள்ளிக்கூடத்தில் அவரை கல்லூரியில சேர்த்துட்டு வந்தேன். 1 மாசம் அவருக்கு 1 நாள் கூட போகல. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கிறான், அடுத்த நாள் வாத்தியார் ஸ்ட்ரைக் இருக்கிறான், அடுத்த நாள் அரசியல் ஸ்ட்ரைக் இருக்கிறான், அடுத்த நாள் கவர்மெண்டே இன்னைக்கு பந்த் அறிவிச்சிருக்குங்கிறான். இதை விட கொடுமை எதுங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் கொண்ட கொடுமைங்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்றார், இதெல்லாம் இல்லை இல்லைங்கிறார். அப்ப திருவள்ளுவரை பார்த்து நீங்க தான் சொல்லுங்களேன். அவர் சொல்ற, வறுமையை விட கொடியது எது என்று கேட்டால், திருவள்ளுவர் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மாதிரி இந்த குரல் எழுதியிருக்கார். இந்தியாவின் தலைநகரம் யாது அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. பையன் என்ன பண்ணுவான்? இந்தியாவின் தலைநகரம் யாது என்றால் கல்கத்தான்னு எழுதி. ஏன்டா இப்படி எழுதிருக்கேன்னா, அது ஒரு காலத்துல தலைநகராக இருந்ததுங்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்றால் என்ன? தனியாக வெல்ல முடியாதவர்கள் ஒன்று திரண்டு வெல்லுகிற முயற்சி தான் கூட்டணி. இந்த கூட்டணியை இலக்கியத்திலும் பார்க்கலாம். ஆண்டவருடைய பேரின்பத்தை சொல்ல முடியாது, அதை விலைக்கு காட்டணும். இப்ப தேன் இனிமையானது, தேனே என்று மாத்திரம் சொன்னால் ஆண்டவன் தரக்கூடிய இன்பத்தை முழுமையாக சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றார்? அமுதே என்கிறார். அமுது தேன் இரண்டையும் சேர்த்தாலும் இறைவனுடைய முழுமையான நிலையை சொல்ல முடியவில்லை. கரும்பின் தேயிலே என்கிறார். இப்படி சொல்ல முடியாத இறை இன்பத்தை
சொல்லி காட்டுவதற்கு, உலகத்தில் நாம் துய்க்கக்கூடிய இன்பங்களில் சிறந்திருக்கிறவற்றை எல்லாம் சேர்த்து சொல்லி இப்படிப்பட்டது என்று ஒரு அளவுக்கு உணர்த்துவதற்கு முயல்கிறார். இந்த பாட்டுல ரொம்ப அழகு. யான் பொய், என் நெஞ்சு பொய், என் அன்பு பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. எப்படி முடியும்? முடியாது. அப்போ என் அன்பு மெய்யானால் உன்னை அடைய முடியும் என்பதுதான் இது உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. அன்பு மெய்யானால் இறைவனை அடைய முடியும். அன்பு மெய்யானால், அன்போடு அழுதால், அந்த அழுகை மெய்யானால் இறைவனை அடைய முடியும். அழுதால் உன்னை பெறலாமே என்றால் மெய்யான அழுகையாக இருந்தால் இறைவனை பெற முடியும். அந்த அழுகை எப்பொழுது வரும்? என்னால் முடியாது, என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும், நீதான் எனக்கு புகலிடம் என்ற தெளிவு வந்தால்தான் அழுகை வரும். நீங்க ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இறைவனிடத்தில் தஞ்சம் புகுந்தவர்கள். அதுல குலசேகர ஆழ்வார் ரொம்ப அற்புதம் சொல்றார். அவர் வித்துவக்கோடு அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தை பத்தி ஒரு 10 பாட்டு பாடிக்கிறார். அந்த வித்துவக்கோடு திருமொழிக்கு அதுக்கு என்ன சிறப்புனா, ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஓமை. ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லை. ஆண்டவரே, நீ என்ன விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். எல்லாம் கடைசியில ஆண்டவனுடைய திருவடியில தான் போய் சேருங்க. இதெல்லாம் எப்படி சொல்ற? கடற்கரையில ஒரு கப்பல் நிற்குது. இரவு வேலை, வெயில் காலம். ஒரு காக்கை போய் நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சது. அங்கங்க சுத்தி பார்த்தது, சரியான இடம் கிடைக்கல. கூம்புல போய் உட்கார்ந்து, அந்த கப்பல் கூம்புல போய் உட்கார்ந்து, கப்பல்ல இருந்த பொருள் எல்லாம் இறக்குமதி செய்தார்கள். இரவு முழுவதும் இறக்கி விட்டதுனால நள் இரவுல இந்த காகம் மேல உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பலை ஓட்டிவிட்டார்கள். பொழுது விடுவதற்குள்ள கப்பல் நடுக்கடலை போய் சேர்ந்தது. காகம் விழித்துக் கொண்டு பறக்கிறது, சுற்றி சுற்றி வருகிறது. நாலா பக்கத்திலையும் தண்ணி. ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறது. மறுபடியும் ஓய்வெடுக்கிறதுக்கு எங்க வரும்? அந்த பூம்புலா. அது மாதிரி இறைவா, நான் எங்க சுற்றி திரிந்தாலும் நான் ஓய்வெடுக்க வேண்டுமானால் உன் திருவடிக்குத்தான் வந்து சேர வேண்டும். வெண்கண்ணின் கழிரத்தாய் வித்துவக்கூட்டமானே, எங்கு போய் உயிரே உன் இணையடியே அடைய நல்லார். எங்கும் போய் எரிகடல்வாய், எங்கும் போய் கரைகாணாத எரிகடல்வாய் விண்டேனும் வங்கத்தின் கும்பேரும் அப்பறவை கொண்டேன் சொல்ற. உன்னை விட மாட்டேன், என்ன விட்டாலும் விட மாட்டேன், என்ன அடிச்சாலும் நான் விட மாட்டேன். அதுக்கு ஒரு ஓமை சொன்ன, அற்புதமான ஓமை சொன்ன. உலகிய ஓமை. தாய் குழந்தையை நேசிக்கிறார், கொஞ்சறார், கண்ணேங்கிறார், மணியேங்கிறார். இங்கோ வெளியே போறார், நீ இங்க வீட்டுல இது வராதேங்கிறார். அம்மா அம்மா நானும் வர்றேன்ட்டு அந்த புடவை கலப்பு குடிச்சிட்டு குழந்தை வருது. நில்லு, போ போங்கிறார். கேட்க மாட்டேங்குது. ஓகே, ஒரு அடி அடிச்சுட்டார். அந்த குழந்தை என்ன பண்ணுது? அப்பவும் அம்மா அம்மான்னு தான் கத்துது. இந்த தாய் தன்னுடைய குழந்தையை ஆத்திரத்தால் அடித்த போதும் அந்த குழந்தை அம்மா என்று அதை கதறுவதை போல, இறைவா நீ என்னை அடித்தாலும் சரி, நான் உன்னைத்தான் பற்றிக் கொண்டிருக்கிறேன். தருதுயரம் தடாயே உன் சரணல்லால் சரணியே, விரை கொள்ளும் மலர்பொழுது வித்துவக்கோட்டு அம்மானே, அரிசிரத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவர்கள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றே. அப்போ அழுதால் இறைவனை அடையலாம் என்று ஆழ்வார் சொல்றார். ஆடி ஆடி அகங்கரைந்து இடை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடு வாடுதலே என்று ஒரு பெண்முடை உடுத்திக் கொண்டு பரங்குச நாயகியாக மாறி நம்மாழ்வார் பாடுகிற பொழுதும் ஆடி ஆடி அகம் கரைந்து நாடி நாடி கண்ணீர் பெருக்கினால் இறைவனை காணலாம் என்று சொல்லுகிறார்.
இது எல்லாவற்றையும் விட ஒரு அற்புதமான பகுதி சொல்கிறேன். தமிழையே யார போலையும் இன்னொரு நூல் இப்ப பாடிடலாம். ஆனா அருணகிரிநாதர் மாதிரி இனி ஒருத்தர் பாட முடியாது. ஏனென்றால் அருணகிரிநாதருடைய பாட்டுல இசை இருக்கு, வடமொழி இருக்கு, தமிழ் இருக்கு. வடமொழி, இசை, தமிழ், இந்த மூன்றின் சங்கமம் தான் அருணகிரிநாதருடைய பாடல்கள். எல்லாரும் அருணகிரிநாதர்னா திருப்பூர். அருணகிரிநாதர் திருவகுப்பு அப்படின்னு ஒரு நூல் பாடியிருக்கார். அது சீர்பாத வகுப்புன்னு ஒரு பகுதி. அந்த பாட்டு முன்னாடி மனப்பாடம் பண்ணியிருக்க, வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரும். தெரிஞ்சவன் பேரே மறந்து போயிருக்க. அந்த முதல்ல அந்த பாட்டை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு இசை வல்லுநர் சொன்னார், தகட தக தகட தக தகட தக. அதாவது தந்தம். சும்மா ஒரு வரி சொல்றேன். உதவியிட கடவு மர கதவருண குலத்துரக உபலளித கனகரத சதவோடி சூரியர்கள் உதயமென கதி கவித கலபக மயிலி மீசை உக முடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிர் நிலை பெருத்தல் பொருள் என உலகம் ஒருங்கி வரும் அனுபவன சிவ யோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பர ரசமழிய உணர்வு வழி கொடுமையதி தமதூடு நாடுவதும் இப்படி போகுது. அதுல ஒரு இடத்துல பாடுறாரு, பெரிய பாட்டு, மனமாறு சீரழியே முடியும். ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம் அந்த பாட்டை. அந்த பாட்டுல ஒரு தொடர் சொல்றாரு, எனக்கு வியப்பா இருக்குது. ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் செய்வோம், நெய் அபிஷேகம் செய்வோம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வோம், விபூதியால் அபிஷேகம் செய்வோம், அதுலெல்லாம் அவன் நனைந்து மகிழ்வான். ஆனா அருணகிரிநாதர் சொல்ற, விழி பொழிந்த அருவி போன்ற கண்ணீரில் ஆடுவதும் அந்த திருவிழி சொல்றாரு பாருங்க. முடியவினை முடிவில் எது பிறையை இது கயிறு கொடு முதுபடவை விழி சுழல வருகால தூதர்களை முடுகுவதும் அருள் நெறியில் உதவுவதும் நினையும் அவை முடியவர் மதுமடிக பகை கோடி சாடுவதும் மொகுமொகென மதுபமுறல் புறவு விழ வினது குரு முறியுமல வகுள தள முழு நீல தீவரம் முருகு கமழ்வதும் அகில முதன்மை தருவதும் விரத முனிவர் கருதறிய தவமுயல்வாள் தவோ பலமும். அடுத்தவரை பாருங்க. முருக சர வனமகளிர் அருவர் முலை நுகரும் அருமுக குமர சரண மென அருள் பாடி ஆடிமிக மொழி குழறி அழுது தொழுது உருகும் அவர் விழியருவி முழுகுவதும். கண்ணீர் மூழ்குவது இறைவனுடைய திருவடி. அப்ப கண்ணீர் விட்டால் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று தெரியும். இந்த அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார் இல்லையா? கிரேட் மேன் திங்க் அழைக்கும் இல்லையா? தாகூர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். கீதாஞ்சலியில ஒரு பகுதி சொல்ற, அம்மா உனக்கு நான் ஒரு முத்து மாலை நெய்து வந்திருக்கிறேன். அது என் கண்ணீர் முத்துக்களால் ஆகிய மாலை. மதர், I shall weave a chain of pearls for thy neck with the tears of my sorrow. என் கண்ணீர் முத்துக்களால் ஒரு மாலையை உண்டாக்குகிறேன். The stars have wrought their anklet of light to deck thy feet, but mine will hang upon thy breast. இயற்கை ஒளி சிலம்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஒளி சிலம்பு உன் காலை அலங்கரிக்கும். ஆனால் நான் தொடுத்திருக்கிற மாலை உன் கழுத்தில் கம்பீரமாக உடையும். அடுத்து சொல்கிறார், wealth and fame come from thee. Wealth and fame come from thee. செல்வமும் புகழும் உன்னிடமிருந்து வருகின்றன. And it is up to thee to give it or to withhold it. அதை கொடுப்பதும் கொடுப்பதும் உன் கையில் இருக்கிறது. நீ விரும்பினால் கொடுக்கலாம்,
விரும்பாவிட்டால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் கொடுக்கிற இந்த மாலை இருக்கிறதே, இந்த கண்ணீர் மாலை, but this my sorrow is absolutely mine own, is absolutely mine own, and when I bring it to thee as my offering, thou rewardest me with thy grace. நான் இந்த முத்து மாலையை, கண்ணீர் முத்து மாலையை உனக்கு கொண்டு வருகிற பொழுது நீ உன் அருளை எனக்கு வாரி வழங்கி என்னை பெருமைப்படுத்துகிறாய் என்றார். அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மாணிக்க வாசகர். நான் அழுகை முத்து மாலையை கொண்டு வந்து உனக்கு சாத்தினால் நீ உன் அருளை எனக்கு வழங்கி பெருமைப்படுத்துகிறாய் என்கிறார் தாகூர். அப்படி அழுதால் பெற முடியுமா? அழுதால் பெறலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கம்பராமாயணத்தில் என்று சொல்ல வேண்டும். சீதையை அனுமன் பார்த்துவிட்டு திரும்புகிறார். வந்தவன் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, கண்டனும் கற்பினுக்கு அணியை கண்டலாம். ஒரு தொடர் கவிச்சக்கரவர்த்தி என்பதை நிலைநாட்டுகிறார். கற்பினுக்கு அணியினர், மற்ற பெண்களுக்கெல்லாம் கற்பு அணி, சீதை கற்புக்கு அணியினர். இளங்கோவடிகள் கூட ஏமாந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. ஐயா சிலம்புலி அவர்கள், நான் தவறா இருந்தா திருப்பலாம், சிலம்புலி கூட, சிலம்பு ஆசிரியர் கூட கற்பு கடம்பூண்ட இப்பொற்புடை செல்கிறார், கற்பு என்ற ஆவரணத்தை பூண்டவள் என்றார். ஆனா கம்பர் சொல்றார், கற்பினுக்கு அணி, சீதைக்கு கற்பு அணி இல்லப்பா, கற்புக்கு சீதை அணிங்கிறார். எப்படி தெரிஞ்சது? கண்களா? சில சமயம் சில நயம் இருக்குது, அந்த மூலராசிரியன் சொல்லாத நயத்தை சொல்லுவார்கள். அது கைதட்டுக்கு பயன்படும், மூலனூர் ஆசிரியரை உணர்வதற்கு பயன்படாது. இங்க கண்களால் என்பதற்கு என்னுடைய கண்களால் இதான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இந்த கண்களால்ங்கிறது அவருடைய கண்களால் தெரிந்து கொண்டே இருந்தார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், அவள் கற்பினுக்கு அணி என்பதை அவருடைய கண்ணை பார்த்து தெரிந்து கொண்டே இருந்தார். எப்படி தெரியும்? கண்ணிலும் உழைவி, தையல் கருத்திலும் உழைவி என்று இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப அவருடைய கண்ணை பார்த்து தெரிந்து கொண்டே இருந்தார். என்ன பண்ணா சுந்தர கண்டத்தில்? அசோகவனத்தில் சோகமே வடிவமாக உட்கார்ந்திருக்கிறார். உலகத்தில் தவறு செய்யாதவர்களே கிடையாது. தவறு செய்கிறவர்கள் எல்லாரும் தவறு செய்கிறோம். விகிதாச்சாரம் தான் வேறுபடும். அரசியல எல்லாரும் லஞ்சம் வாங்கலாம், விகிதாச்சாரத்தில் தான் வேறுபடும். அது மாதிரி எல்லாரும் தவறு செய்கிறோம். தவறு செய்வது இயல்பு. தவறு செய்வது இயற்கை. ஆனால் தவறு என்று தெரிந்த பின்னர் மீண்டும் தவறு செய்து அயோக்கியத்தனம். தெரியாமல் தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்வது உயர்வு. சீதை தெரியாமல் தவறு செய்தார். என்ன தவறு செய்தார்? அந்த மானை மீது ஆசைப்பட்டு விட்டார். அந்த பொய் மானை மெய்மான் என்று கருதினார். அதுதான் அவள் செய்த தவறு. அதனுடைய விளைவு அவள் சிறையெடுக்கப்பட்டு விட்டார். அவளே சொல்றார், நான் செய்தது தவறு என்பதை அடுத்த நொடியிலேயே உணர்ந்து கொண்டார். ராவணன் அவளை தூக்கி கொண்டு போகிறான். அப்பொழுது ஜடாயு போரிட்டு தெய்வ மரணம் பெறுகிறார். அப்பொழுது சீதை சொல்கிறாள், நானிலே உரையில் கொடு நடந்த நம்பினீர். நான் வெட்கம் பெற்றவன். நானிலே உரை கொடு நடந்த நம்பினீர், நீள் நிலை அறநறி நின்றுளோர்க்கு எல்லாம் ஆணியை ஜடாயுவை உத்தையார்க்கு அமைந்த அன்பனை காணியவம் என்று கலங்கி விண்ணினான். ஜடாயு வீழ்ந்த பொழுதே
நாம் செய்தது தவறு என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். தான் தவறு என்று செய்வதை உணர்ந்த பின்னர் அசோகவனத்தில் அவள் ஓயாமல் அழுது கொண்டிருந்தாள். ஒரு சொல்ற பெயர் வைக்கிறது 2 வகை. கல்லுன்னு பேர் வச்சோம், ஏன்னு சொல்ல முடியாது. மண்ணுன்னு பேர் வச்சோம், காரணம் கிடையாது. இதெல்லாம் இட்ட பெயர், இடுகுறி பெயர். முக்கண்ணுங்கிறோம், காரண பெயர். முள்ளிங்கிறோம், காரண பெயர். இந்த மழை கண் என்று பெண்களுடைய கண்களை சொல்றோம் இல்லையா, அது காரணம் மழை போன்று குளிர்ச்சியான கண் என்று என்பதனால அப்படி மழை கண் என்று சொல்கிறோம். கப்பர் சொல்ற இங்க சீதையே மழைக்கண்ணு சொல்றது ஒரு காரண பெயர். ஏனென்றால் மழை போல அவள் அழுது கொண்டே இருந்தாள், ஓயாமல் அழுது கொண்டே இருந்தாள். தழைத்த பொன்முகை தடங்கடந்து அருவி போய் தாழும் குழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொழிவால் இழைக்கும் உண்ணிய மருங்குலால் இணை நெடும் கண்கள் மழைக்கண் என்பது காரணக்குரியன. இப்படி அழுதாள். இந்த அழுகையினுடைய பலன்தான் இறைவன் அழுகையினுடைய பலன்தான் ராமன் அவளை மீட்டுக் கொண்டு போனான் என்று தெரிகிறது. இதை வேறு ஒரு வகையா பார்த்தா கூட இப்படி தெரிகிறது. சீதையை ஒரு உயிர் என்று சொல்லலாம். அசோக வனத்தை உடம்பு என்று சொல்லலாம். சோகமே வடிவமாக இருந்த அந்த வனத்திற்கு அசோகவனம் என்று பெயர். பொய்யான இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர். பொய்யான உடம்பை மெய் என்பதைப் போல மிக சிறிய செடியை, கள்ளிச்செடியை மகாவிருட்சம் என்பதைப் போல ஒன்றுக்கும் பயன்படாத நாளை செவ்வாய் என்று சொல்வதைப் போல இங்கே சோகமே வடிவமாக இருக்கக்கூடிய வனத்தை அசோகவனம் என்று சொல்கிறார். மெய்யை, பொய்யான உடம்பை மெய் என்பதைப் போல இந்த சோகமே வடிவான வனத்தை அசோகவனம் என்றார். உயிர் அசோகவனம் என்ற உடம்பு சம்சாரம் என்ற கடல், உலகம் என்ற கடல். கடலால் சூழப்பட்ட அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள். உலகியலில் உடம்போடு கூடிய உயிர் இருக்கிறது. இந்த உயிர் செய்த தவற்றை நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழுகிற பொழுது ஆண்டவன் அனுமனை போன்ற ஒரு குருவை அனுப்புகிறான். அந்த அழுகைதான் எல்லா வழிகளிலும் மேலான வழி என்று சொல்லுகிறார்கள். தாகூரும் அழுகையை மாலையாக சூட்டினால் இறைவன் அருளை பொழிந்து காப்பாற்றுவான் என்கிறார். சீதை தவறு செய்தாள், தவற்றை நினைத்து அழுதாள். அந்த அழுகைக்கு பலனாக சிறையில் இருந்து விடுதலை பெற்றாள். இறைவன் அவளை மீட்டான், ராமன் அவளை மீட்டான் என்று சொல்லி ராமாயணத்தில் இப்படி அழுதால் உன்னை பெறலாமே என்பதை பொருத்தினால் இந்த ஒரு விளக்கத்தை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். நான் முன்னே சொன்னது போல அவருடைய உரையினோடு அவருடைய அறிவாற்றலை நாம் இனம் கண்டோம். திருவாசகத்திலே ஒரு அடியை எடுத்துக்கொண்டு அற்புதமாக அதற்கு ஒரு வியாக்கியானத்தை ராமாயணத்திலே இருந்து அவர்கள் செய்து காட்டினார். அழுதால் உன்னை பெறலாமே என்று மணிவாசகர் சொன்னதிலே இருந்து அந்த உண்மையை எப்படி கம்பன் தன் காவியத்தில் பொதித்திருக்கிறான் என்பதை மிக அற்புதமாக அவர்கள் எடுத்து காட்டினார்கள். ஒரு நல்ல பேச்சுக்கு என்ன லட்சணம் என்றால், அவர்கள் பேசுவதை விட கேட்கிற நமக்கு இன்னும் கற்பனைகள் விரியும். பேச பேச அந்த பேசுகிற விடயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதை மட்டும் கேட்காமல் இன்னும் எண்ணங்கள் நமக்கு விரியும். அப்படி அற்புதமான முறையிலே எண்ணங்களை விரிய செய்தார்.
அவற்றையெல்லாம் இந்த சபையிலே பதிவு செய்ய மனம் ஆசைப்பட்டாலும் நேரத்தினுடைய அருமை கருதி அவற்றை நான் விடுத்து விடுகிறேன். அடுத்ததாக இங்கே அறியாமை ஒன்றுமே என்கின்ற பொருளிலே நம்முடைய பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேச இருக்கிறார். நான் பலதரம் இந்த சபையிலேயே சொல்லியிருக்கிறேன், அவர் இன்றைக்கு இருக்கிற நிலை என்பது மிக உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையிலே இருந்து அவர்கள் தத்துவங்களை தரிசிக்கிற பொழுது சமயங்களை கூட அவர் கடந்து விடுகிறார். நான் சொல்வதுண்டு, சமயங்கள் எதற்கு என்றால் சமயங்களை கடப்பதற்குத்தான். ஐயா அவர்கள் பேசிய மணிவாசகரும் சரி, கம்பனும் சரி, சமயங்களை கடந்து நின்று இறைவனை தரிசிக்கிறவர்கள். அதுதான் உண்மை நிலை. சமயங்களுக்குள்ளே நின்று தரிசிக்கிற பொழுது நாம் எல்லைகளை வகுத்துக் கொள்கிறோம். உண்மையான சுதந்திரத்திற்கு அது தடை. ஆனால் சமயம் தேவையில்லையா என்று கேட்டால் அந்த தடையை உடைப்பதற்கு அதுவே நமக்கு கருவியும் ஆகும். அப்படி அற்புதமான ஒரு நிலையிலே நின்று கொண்டு நம் தத்துவங்களை மனதிலே பதித்துக் கொண்டு நம் இலக்கியங்களுக்கு பெரும் வியாக்கியானம் செய்கிற ஒரு வியாக்கியான கர்த்தகராகத்தான் நான் கவிக்கோ அவர்களை தரிசிக்கிறேன். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், இன்றும் சொல்லுகிறேன். தத்துவ நிலையில் நின்று இலக்கியங்களை தரிசிப்பதற்கு இன்றைக்கு அவருக்கு நிகரான ஒருவர் வேறு ஒரு இடத்திலும் ஒருவரும் இல்லை என்பது என் கருத்து. இது என்னுடைய கருத்து. அவர் சில விடயங்களை காட்டுகிற பொழுது நான் மெய்சிலிர்த்து போவேன், ஆச்சரியப்பட்டு போவேன். அவர் சைவ சமய நூல்களுக்கு விளக்கம் சொல்வார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவர் இஸ்லாமிய மதத்தவரா என்று ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு தூரம் மிக நுட்பமான தத்துவ கருத்துக்களை நம் இலக்கியங்களை காட்டுகிற அவர் இன்றைக்கு கம்பனுடைய பாடல் என்று பல பேர் ஒத்துக்கொள்ளாத ஒரு பாடல், நாராய நாயனம என்னும் நன்னெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்தேத்து மாறறியே காராறு மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை எந்தன் அறியாமை ஒன்றுமே என்ற பாடலை பல ராமாயண பதிப்புகளிலே பிச்சேர்க்கையில் தான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்ல போகிற விஷயம் எனக்கு ஆச்சரியம் தருகிறது. என்னுடைய ஐயப்பாட்டை மட்டும் நான் முன்வைத்து விட்டு அவரை பேச அழைக்கிறேன். கம்பன் திருமாலுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அது வாரியார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதை நான் சொல்லி நேரம் எடுக்கவில்லை. பல விஷயங்களையும் சிந்தித்து விட்டு அவன் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எது என்னிடம் இருக்கிறது என்று தன்னுடைய அறியாமையை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறார். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, கம்பன் இவ்வளவு பெரிய கவிஞனாயிற்றே, இறைவனுக்கு நாம் இறைவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறது என்கிற பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எவரும் எந்த மதத்தை சேர்ந்தவரும் நம்மிடம் இருக்கிற பொருளில் உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். அதுதான் ஒரு பொது இயற்கை. இறைவனுக்கு ஒன்றை நாம் காணிக்கை செய்ய வேண்டுமானால் நம்மிடம் உள்ள பொருள்களில் மிக உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டும். இவன் மிக உயர்ந்த சிந்தனையாளன் அல்லவா, ரெண்டு பொருளை எடுத்து பார்க்கிறான். நம்மிடம் இருக்கக்கூடிய நம் புத்தியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று அறிவு, ஒன்று அறியாமை. இந்த ரெண்டிலே எதை இறைவனுக்கு கொடுத்து திருப்தி உறலாம் என்றால் கம்பன் சொல்கிறான், இறைவனுக்கு நான் அறியாமையை இறைவனுக்கு காணிக்கையாக்குகிறேன். அவன் கம்பன் அல்லவா. நமக்கு ஒரு ஆச்சரியம் வருகிறது. நம்முடைய அபிப்பிராயப்படி அறிவு அறியாமை என்ற இரண்டிலே அறிவுதான் உயர்ந்தது என்று நாம் ஒரு பதிவு வைத்திருக்கிறோம். அறியாமை தாழ்ந்தது, அறிவு உயர்ந்தது என்பது நம் பதிவு. சிந்தனை அரங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் என்னுடைய பாசத்திற்கும் உரிய கம்ப பாரதி அவர்களே, நான் மிகவும் மதிக்கின்ற என் அருமை நண்பர் ஞானசுந்தரம் அவர்களே, இந்த சிந்தனை அரங்கத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சித்தன் அவருடைய அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள், பெருந்தர்களாக இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்களை,
நான் வழக்கமாக சொல்லியிருக்கிறேன், பாண்டிச்சேரிக்கு எத்தனையோ பெருமை இருக்கலாம். ஆனால் சிந்தனை அரங்கம் என்று போட்ட பிறகும் கூட இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று சொன்னார்கள். மிகவும் ஆச்சரியமான விஷயம். பாண்டிச்சேரியில் இவ்வளவு அறிவு தேடலுடைய மக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பாண்டிச்சேரி புகைத்திருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பேரறிஞர்கள்லாம் வேறையே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஐயா சலம்பையா இருக்கிறார், அசோக் குமாரன் இருக்கிறார். இது ஒரு வாய்ப்பு, பேரறிஞர்கள் உட்கார்ந்திருக்க பேசுகின்ற ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் அச்சத்தோடு தான் பேச வேண்டும். தப்புங்க வரமா பேசிவிட முடியாது. அதுவும் தலைமை தாங்குகிறவரோ சொல்ல வேண்டாம். ரொம்பவும் ஆழமாக படித்தவர். அவருடைய பணிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது அதிகமாக கற்றால் தான் அந்த பணிவு வரும். அதிகமான எடை கொண்ட கராசி தட்டு கீழே இறங்குவது போல அவருடைய அடக்கமே நிறைய இடத்துல பொருள் அடக்கம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அவருடைய தலைமையில் நண்பர் ஞானசுந்தரம் போன்றவர்களுடைய முன்னிலையில் பேசுவதே ஒரு பெரும் பாக்கியம். கிட்டத்தட்ட அவர் பேசிய பொருளோடு கொஞ்சம் ஒட்டித்தான் இருக்கிறது என்னுடைய பொருள். கம்பராமாயணத்தில் பாயிர பகுதியில் உள்ள ஒரு பாடல், காராரும் மேனி கருணாகரமூர்த்திக்கு ஆராதனை என அறியாமை ஒன்றுமே. தொடக்க காலத்திலேயே படித்து பொருள் தெரியாத காலத்திலேயே நான் அப்படியே ஆடி போயிருக்கேன். வித்தியாசமான யாருமே சொல்லாத மாதிரி இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அது கம்பனுடையதல்ல, பாயிரம் யார் யாரோ பாடியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கண்டுபிடித்து விட்டேன், பாடியவன் ஒரு பெரிய ஞானி என்பது தெரியும். அவனை தவிர வேறு யாரும் இப்படி சொல்ல முடியாது. அறியாமை என்று சொல்லுகிற போது அதற்கு ரெண்டு பொருள் உண்டு. ஆங்கிலத்தில் இக்னரன்ஸ், இன்னோசன்ஸ் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டையும் தமிழ்ல மொழிபெயர்த்தால் அறியாமை என்றுதான் மொழிபெயர்க்கும். இன்னசென்ஸ் ஆனோம்னா கள்ளம், கபடு, அற்று தன்மை. ரொம்ப நீளமாக சொல்ல வேண்டியிருக்காங்க. ஏன் ஒரு சொல் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டது. தனிச்சொல் இருந்திருக்க வேணும். இந்த ரெண்டு சொல்லையும் தமிழ் அறியாமை என்ற ஒரு சொல்லாதான் நான் விளக்க வேண்டியிருக்கேன். ஆராதனையன் அறியாமை ஒன்றுமை என்று சொல்லுகிற பொழுது இந்த ரெண்டு பொருளுமே உண்டு. இக்னரன்ஸ்னா அறியாமை, தெரிய வேண்டிய பொருள்களை தெரியாமல் இருக்கிறது, பொது அறிவு இல்லாமல் இருக்கிறது, அது இகழ்ச்சிக்குரியது. இன்னோசன்ஸ் சொன்னால் கள்ளம், கபடு, சூதுவாது இவற்றை அறியாமை, அது புகழ்ச்சிக்குரியது. ரெண்டு அறியாமை இங்க இருக்கு. இது பாடியவர் எந்த அறியாமையை சொல்லுகிறார், அதுதான் என்னுடைய பேச்சு. நான் ரொம்பவும் ஆழ்ந்து போய் ரசித்த, சிந்தித்த ஒரு வாக்கியம். குழந்தைகளை பார்க்கிறோம், அவர்களிடத்துல ரெண்டும் இருக்கிறது. இக்னரன்ஸும் இருக்கிறது, இன்னோசன்ஸும் இருக்கிறது. ஞானியர்களிடத்துல இக்னரன்ஸ் இல்லை, இன்னோசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த இன்னோசன்ஸ் இருக்கிறத கள்ளம், கபடு அற்ற, சூதுவாதற்ற தன்மை, அதுதான் இறைவனுடைய உயர்ந்த வழிபாடு. மனத்துக்கண் மாசிலாதல்
அனைத்து அறன்னு சொல்றாரு. எல்லா அறங்களுமே அதுதான் பண்றாரு. வழிபாடும் அதுதான். ஒருவன் மனதை மட்டும் மாசில்லாதவனாக ஆக்கி கொண்டால் அது மகேசன் அமரும் கோயிலாக மாறும். உலகத்திலேயே இறைவன் விரும்பும் கோயில் மனிதனுடைய மனம்தான். ஆனா அவனை அங்கே வைக்க விடுவதில்லை. நான் உள்ள நுழைய அவனை விடுவதில்லை. காரணம் அவ்வளவு அசிங்கம், அழுக்கு, ஆபாசம், மனதில் குப்பை கூட இப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி நுழைவான்? நுழைய முடியாது. ஆக இதெல்லாம் நீக்கணும். முதல்ல மனதிலே இருக்கின்ற மாசுகள் அனைத்தையும் நீக்க வேண்டும். அப்படி நீக்கி தூய்மை அடைகின்ற போதுதான் அதற்கும் இன்னசென்ட், அதற்கும் அறியாமை தான் பெயர். முதல்ல ஒன்று சொல்லுகிறார், அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்கவாசகர் அற்புதமான வழி. எனக்கு தோன்றுகிற பொருள் என்னன்னு கேட்டா, இறைவனிடத்துல எல்லாம் இருக்குது, அவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அவன்கிட்ட இல்லாதது கண்ணீர், அதை நாம கொடுக்கிறோம். அவன் கிடைக்கிறோம். கண்ணீரால் அவனை வாங்கி விட முடியும். அதுவும் இல்லாம அது கண்ணீர் வடித்தாலே எல்லாருக்கும் இறக்கம் வந்தோம். குழந்தை அழுவுதுன்னா அது கேட்டதை வாங்கி தர்றோம். மனைவியும் அதை வாங்கி கொடுன்னு கேட்டு முடியாமல் பேசாமல் இருந்தாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவான். வேற வழியில் வாங்கி கொடுக்குறோம். அது கண்ணீர் என்பது யாரையுமே இரக்கம் கொள்ள செய்யக்கூடியது. அதனால பக்தர்கள் வடிக்கிற கண்ணீர் என்பது மிக உயர்ந்த ஒரு கண்ணீரை, அந்த அழுகையை தொகையை. ஏன் அழுகிறான் ஒருவன்? சும்மா அழ முடியுமா? டிராமாவா? தான் செய்த பாவங்களை நினைத்து எவன் ஒருவன் அழுகிறானோ அவனை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். விஷயம். ஆக தண்ணீரால் தான் பாவங்களை கழுவ முடியும். வேற எந்த தண்ணீராலையும் கழுவ முடியும். அதே பொருளை கிட்டத்தட்ட தலைவர்கள் சொன்னார்கள், உயர்ந்த பொருளைத்தானே தர வேண்டும். அறியாமையின் ஆராதனை என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு என்று கேட்டார். கேள்வி. அதற்கும் பதில், இறைவனுக்கு நாம் என்ன தர முடியும்? நாம் எதை எதை தருகிறோமோ காணிக்கை என்று, அவை அத்தனையும் அவன் கொடுத்தது. அவன் கொடுத்ததே கொண்டு போய் அவனை கொடுக்குறதா? பூவோ பழமோ நம்ம பிரசாதங்கள் கொடுக்கிறார்கள் காணிக்கையாக. இது அத்தனையும் அவன் கொடுத்தது. அவன் கொடுத்ததையே கொண்டு போய் அவனிடத்துல கொடுத்தால் அது எப்படி காணிக்கையாகும்? அவனிடத்துல இல்லாதது அறியாமை. அது நம்ம இடத்துல ஏராளமா இருக்கு. ஆகையினால அதை கொண்டு போய் கொடுத்துறது. அது ஒரு டெக்னிக்கும் இருக்கு. என்னன்னு கேட்டா, அதை அவன் வாங்கி கொண்டால் நமக்கு அறிவு வந்து விடும். அறியாமை ஈஸி. ஆக அவனிடத்துல இல்லாதது கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அதுதான் காரணம். அந்த ஞான கவிஞன் பாடியதற்கு காரணம் ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே, வேற ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை என்று பொருள். அதுவும் அது மாணிக்க வாசகர் பாடிய ஒரு அருமையான வாசகம் உண்டு. அப்பா, நான் என்ன கொடுத்தேன் உனக்கு, நீ ஒன்னை எனக்கு கொடுத்த. இந்த பேரத்துல யார் சாமர்த்தியசாலி தெரிஞ்சுக்கோங்க. தந்த சொன் என் தன்னை, பெற்றது உன் தன்னை சங்கரா யார்களோ சொல்லுவார்கள் பாருங்க. ரொம்ப அற்புதமான வாசகம். என்ன கொடுத்துருக்க உனக்கு, நீயோ ஒன்ன கொடுத்துட்ட. எப்படிப்பட்ட பேர்? இதுல யார் சாமர்த்தியசாலின்னு கேட்கிறாரு. கொடுக்குதான் ரெண்டு பேர்ல இறைவனையே பார்த்து கேட்கிறாரு, யார் யார் சாமர்த்தியசாலி? என்ன தள்ளி தந்தவன்ட்ட உன்னை தள்ளி அது ஒன்றை வாங்கிட்டீங்கள. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மட்டமான பேர், ஒர்த்லெஸ்.
ஒண்ணுமே பயனில்லாத ஒண்ணை கொடுத்து மிகப்பெரிய அறிஞர் பொருளை பெற்று விடுகிறார். அது சாமர்த்தியம் யார் என்னதுன்னு பெரும்பாலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஞானிகளாக இருப்பவர்கள் பெரும்பாலும் படிக்காதவர்களாகவே இருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், ஏன் இறைத்தூதர்கள், இயேசு பெருமான், கவிஞர் நாயகம். ஏனென்றால் படிக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த இன்னசென்ஸ் என்ற தூய்மை நிலையை அடைவார்கள். படிக்க படிக்க அடுக்கு சேரும், அறிவு திரள திரள அறிவு சேர சேர அடுக்கு சேரும். குழந்தை சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது இக்னரன்ஸும் இருக்கிறது, இன்னசென்ஸும் இருக்கிறது. அது எதையும் அறியது, எந்த பேதமும் பார்ப்பதில்லை. ஜாதி மத பேதமே அதுக்கு கிடையாது. ஆனா வளர 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 இந்த பேத பார்வை உருவாகிறது. எது இந்த பேத பார்வை உருவாக்குகிறது என்று சொன்னால் அறிவு. பிரிச்சு பார்க்க இவன் இந்த மதம் அந்த மதம், எந்த ஜாதி எந்த ஜாதி, அவன் வேறாள் நானும் வேறாள் என்று இந்த பிரித்து பார்க்கின்ற தன்மை அறிவினால் ஏற்படுவது. வேத பார்வை உடையவன் ஞானத்தை அடைய மாட்டான் என்பது உபநிஷம். ஏன் மதம் ஓம் மதம், ஏன் ஜாதி ஓம் ஜாதி, ஏன் கோயில் ஓம் கோயில், ஏன் சாமி ஓம் சாமி, நிச்சயமா அவன் எங்கேயும் அடைய முடியும், இறைவனை அடைய முடியும். அவனுடைய வழிபாட்டுக்கு எந்த விதமான பயணம் கிடையாது. அப்ப அந்த இன்னசென்ஸ் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத பார்வை அகல வேண்டும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஊர் மதுரை கீழச்சந்திரப்பட்டி, நான் பிறந்த ஊர், பிறந்த இடம். இங்கே எங்கள் பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. அங்கே காலை வைகரை தொழுகைக்கு நான் போய்விட்டு வெளியே வரும்பொழுதெல்லாம் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வருவார், பக்கத்தில் சேரி, அங்கேருந்து வருவார். அந்த செருப்பை கலட்டி வைத்து விட்டு வெளியே தான் செருப்பை கலட்டி வைத்து விடுவார். அவருடைய அந்த மூட்டை இருக்கும், அதை தூக்கி பக்கத்தில் வச்சுருவார். வச்சுட்டு ரொம்ப அப்படியே பயபக்தியோட கும்பிட்டு கொஞ்ச நேரம் நின்று அதற்கு பிறகு பணப்படுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ஒரு ஹிந்து பள்ளிவாசல் முன்னாக நின்று வணங்குறாரு. நான் ஒரு நாள் துணிச்சல் அவர்கிட்ட கேட்டேன், பெரியவரே இது முஸ்லீம்கள் தொழுகிற இடம் அல்லவா, இங்கே போய் நீங்க வணங்குறீங்களே அப்படின்னு கேட்டேன். வேணும்னு தான் கேட்டேன், எனக்கு அவ்வளவு முட்டாள் இல்லை. நான் அவர் சொன்னார், ஏன் தம்பி இதுவும் சாமி கோயில் தானே, இது எப்படி இந்த ஞானம் வந்தது? அவருக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கும் கிடைக்காத இந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்தது என்றால், அவர் படித்திருந்தார் என்றால் அவருக்கு இது பள்ளிவாசல், இது கோயில், இங்கே வணங்கக்கூடாது, அங்கெல்லாம் வணங்கணும்னு தெரியும். அவருக்கு தெரியல. பிளீஸ், அது ஒரு பெரிய வரம். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஓரளவுக்கு இந்த வித்தியாசங்கள் பார்க்காதவன் தான். ஆனால் அன்னைக்கு அவர் செருப்பால் அடித்த மாதிரி சொன்னார்ல, அன்னைக்கு தான் நான் ஞானம் பெற்றேன். செருப்பு ஞானம். யோசிச்சு பார்த்தா அது சாதாரணமா பெரிய பெரிய ஞானிகளுக்கு கிட்டாது, ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு எப்படி கிட்டியது? காரணம் ignorance. அவருக்கு தெரியாது. இது வெவ்வேறு மதம், வெவ்வேறு வழிபாடு என்பது அவருக்கு தெரியாது. பெரிய அருள் அது, சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னொன்று அறிவு
வேணும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேணும். ஆனால் அறிவு என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த அறிவு பயன்படும். படைத்தவனை தெரிந்து கொள்வதற்கு இது பயன்படும். காரில் போறோம், கடல் வந்து விட்டது, காரிலையும் போக முடியும். காரை நிறுத்தி விட்டு ஒரு தோணியோ படகோ பிடிச்சிட்டு தான் கடல்ல போகணும். உலகியல் வாழ்க்கை வரைக்கும் அறிவு வேணும். ஆன்மீக பயணம் செய்யணும்னா அறிவை முதல்ல விடணும். அந்த அறிவை விடுதல் என்பதுதான் இன்னசென்ஸ். நான் சொல்லுவேன், கள்ளம் கவனற்ற சூதுவாதற்ற அந்த தன்மை, அந்த ஃபீல்டு வேற, ஆன்மீகம். அதனால அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அதெல்லாம் போல தெரிஞ்சுக்கணும். அறிவுடையவர்கள் பெரும்பாலும் ஞானம் அடைய மாட்டார்கள். கஷ்டம். கற்றதை மறத்தல், அதுதான் ஞானம். அது ரொம்ப கஷ்டம். ஆனா படிக்காமல் இருக்கிறவன் எளிதிலே அங்கே போய் சேர்ந்துடுவான். இக்னரன்ஸ் இருக்கிறவன் இன்னசென்ஸுக்கு மிக எளிதிலே போயிடுவான். நடுவில் சின்ன கோலம். ஆனா நாம் அவன் நிறைய படிச்சுட்டான். நான் அந்த நிலையை அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படும். ரமண மகரிஷத்துல ஒருவன் வந்தான், ஐயா கற்றுக் கொடுக்க வேண்டும் எனக்குன்னு கேட்டான். அவர் ரமண மகரிஷி சொன்னார், நான் இங்கு எதையும் கற்றுக் கொடுக்கறது இல்லைன்னு. இல்லை இல்லை, நீங்க அவசியம் கற்றுக் கொடுக்க. இல்லையா, இங்க நடக்கிறதே வேற. இங்க வர்றவன்கள்லாம் அவன் கற்றிருப்பதை மறக்க செய்வதுதான் நாம் கற்பிப்பது. இங்கே ஓஷோ அன்லைன் சொல்லுவார், படிப்பதை துறப்பது. எல்லாத்தையும் திறந்துடலாம். அறிவை திறக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். படித்ததை திறக்க முடியுமா? அதனால படித்தவன் ஞானம் பெறுவது கடினம், படிக்காதவன் ஞானம் பெறுவது எளிது. ஆக இந்த கவிதை எழுதியிருக்கிறவன் யாரோ ஒருத்தர் இது மாதிரி படிக்காதவனாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் எளிதில் இந்த பெரிய ஞானத்தை அடைந்து விட்டான். அது மட்டும் இல்லை, அறிவால நீங்க இறைவனையோ இறைத்தன்மையையோ ஆன்மீக சம்பந்தமான பொருள்களையோ பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அறிவுக்கு என்ன பேர்? பகுத்தறிவுன்னு பேர். அது ஒன்னா இருக்கிறத உடைச்சி பிரித்து பாட்டு பாட்டா கலட்டி ஆராய்ச்சி பண்ணுமே தவிர, பூ இருக்குன்னா பூவை ரசிக்க மாட்டான். அதை பிரித்து இதழாக ஆராய்ச்சி சாலையில் கொண்டு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். என்னடானா பூவை அறிகிறேன், பூவை அறிவதற்காக ஆராய்ச்சி பண்ணுகிறேன். முண்டா பூவை ஒன்றாக ரசிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எது தெரியாதோ அதைத்தான் ரசிப்போம், தெரிஞ்சதை அதிகமாக ரசிக்க மாட்டோம். இறைவன் மேல மாறாத ஆர்வம் இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் அவன் யாருன்னு தெரிய மாட்டேன். அப்ப அவன் யாருன்னு சொல்லி சில பேர் வரவிலக்கணங்கள் சொல்லிட்டே இருக்கான். அவன் இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான். இந்த வர்ணனைகள் எல்லாம் அற்றவன், அதற்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். இந்த வர்ணனைகளையும் அறியாமை தான் ஞானம். இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு வர்ணனை சொன்னா ஒத்துக்கலாம், ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா, ஆளாளுக்கு ஒரு உருவம் சொல்றான், ஆளாளுக்கு ஒரு தத்துவம் சொல்றான். எதை நம்புறது? எதை எடுத்துக்கிறது? இவை எவையுமே இறைவனை உணர்த்தான். அவரான சொல்லி வச்சிருக்கான். இதுவும் அறிவாய் சொன்னது. அறிவாய் சொன்னதுனாலதான் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனால தாய்மான சுவாமி சொல்ற அருமையான ஒரு கருத்து நான் அடிக்கடி விரும்பி சொல்லுகிற பாட்டு. அவர் குரு சொன்னாராம், எல்லாவற்றையும் அருளாடைப்பா, உனக்கு எல்லாம் விளங்கும். ஆனா நான்
அதை விட்டுட்டு அறிவாரை பார்த்தேன், அறிவாரை பார்த்தேன். அதனால என்ன விளைந்தது? இருள் தான் கிடைத்தது. அருளாலே எவையும் பார் என்றான், அதை அறியாதே சுட்டி அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னடி தோன்றேன். இவரும் காணம் போயிட்டார். இருள் தான் கிடைக்கும். இறுதியிலே அறிவாராய்ச்சியினுடைய முடிவு இருள். தாய்மான சாமியால் ஆன்மீகவாதி அப்படி சொல்லலாம் சார். ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒருத்தருடைய புத்தகம் படித்தேன், மேத்தமெட்டிஷியன். அவன் எழுதலாம், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அதிகமாக நாம் செய்ய 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 உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம், எல்லாவற்றையும் அறிந்து கொள்வோம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் உண்மைகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அறிவு ஆராய்ச்சி அதிகமாக அதிகமாக இருள் அதிகமாகிறது என்று எழுதினான். டார்க்னஸ் இன்க்ரீசஸ். இருள் தான் அதிகமாகிறது அறிவாராய்ச்சியில. அறிவருடைய பயன் விளைவு இருள். இது ஞானிகளுக்கு தெரிஞ்சுதான் அந்த பக்கமே போகலாம். அதனால இன்னொன்று, ஆராதனை என்பது ரொம்ப மனமுறையில் நாம் செய்கிற வழிபாடு. அறியப்படுகிற பொருள் ஆராதிக்கப்படுவதில்லை. எதை நாம் அறிஞ்சிருக்கிறோமோ அதை போய் எவனா வணங்குவானா? அறியப்படாது இருக்கிற பொழுதுதான் அதன் மேல ஒரு ஆர்வம் உண்டாகி அதை நாம் வழிபட தொடங்குகிறோம். இறைவனை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் எவனும் கோயிலுக்கு போக மாட்டேன். அதுதான் பாருங்க, அது போய் என்ன அங்கே போய் பார்த்து மர்மம் நீடிக்க வேண்டும். இறைவனை பற்றிய மர்மம் நீடிக்க நீடிக்கத்தான் அவனை நாம் வழிபடுவோம். காதலர்கள் காதலை உதாரணமா சொல்றேன். காதலிக்கிறான் ஆனந்த் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிக்கிற பொழுது என் உயிர் உனக்கே தான் அவன் சொல்றான். அவனும் நானும் என் உயிர் உனக்கே தருகிறேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுது. சண்டை சச்சரவாதம். காதலர்கள் தான். அப்ப ஏண்டி என் உயிரை இருக்கிறேன், என்ன நடந்ததுன்னு சொன்னால், காதல் இன்னதென்று தெரியாத நிலையிலே அவர்கள் இருவரும் ஒருவர் நேசித்தார்கள். அது இன்னதென்று தெரிந்து விட்டது. அவ்வளவுதான், கைகள் விட்டார்கள். பெரும்பாலும் அதிகமா சண்டை போடுறாங்க யாருன்னா காதலிக்கு கல்யாணம் பண்ணவங்க. ஏன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவன் என்னமோ பெருசா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இவன் பெருசா என்னமோ நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் ரெட்ட வச்சான். சரி, இந்த மோசமான ஆளியா நான் காதலிச்சேன் அவ சொல்றான், இந்த மோசமான பொண்ணையா நான் காதலிச்சேன் அவன் சொல்றான். ஆனா உண்மை தெரிஞ்சு தெரியாத வரைக்கும் ஒரு அறிஞான வாசகம் என்ற ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான், லவ் இஸ் டெலிஸ்கோப். காதல் என்பது தொலைநோக்காடி, தூரத்தில் இருந்ததான் பார்த்து ரசிக்கிறான். பட் மேரேஜ் இஸ் மைக்ரோஸ்கோப். பெருசு பெருசாக்கி பார்க்கலாம், சின்ன சின்ன இதெல்லாம் பெருசாக்கி பார்க்கலாம். Microscope. Love is telescope, marriage is microscope. கஷ்டா வந்து அதனாலதான் அவன் படாத பார்த்து தெரியாம மாட்டிக்கிட்டு சங்கடப்படுறோம். ஆக அறியப்படுவது ஆராதிக்கப்படுவதில்லை. காதலை போலவே இறைவனும் அறியப்படாது இருக்கின்ற வரை அவன் ஆராதனைக்குரியவனாக இருப்பான். அதுக்கு அடுத்ததாக
எவன் அறியப்படுகிறானோ அவன் இறைவன் இல்லை. தாவோயிசம் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க. அதை உண்டாக்கியவர் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, வாட் இஸ் தாவோன்னு கேட்டாங்க. தாவோ கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட்டார். அதை விளக்க முடியாது அப்படின்ட்டார். சப்போசிங் இஃப் சம்படி அப்படின்னா தென் இட் இஸ் நாட் தாவோன்ட்டார். அப்படின்னு தாவோவாக இருக்க முடியாது. இறைவனை ஒருவன் விளக்கிவிட்டான் என்றால், இறைவனை ஒருவன் சரியாக சொல்லிவிட்டான் என்றால் அவன் இறைவன் இல்லை. சிந்தையும் மொழியும் செல்லாத நிலைமைக்கு சிந்திக்கவே முடியாதுப்பா. எப்படி இறைவன் இருக்கிறான்னு சிந்திக்கவே முடியாது. சிந்தையும் மொழியும், நம்முடைய வார்த்தையும் போய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. வார்த்தைகள் மொழி என்பது மனிதனுடையது, மறந்துடக்கூடாது. மனிதனுடைய மொழியால இறைவனை சொல்ல முடியாது. நிறைய டிஃபரன்ஸ் குறைகள். இறைவன் அதிலே குறைவாக ஆண்மைகள். அப்போ ஆண்பால் பொம்பளைகள்லாம் கேட்காங்க, இறைவன் ஆண்பா என்ன ஆணா இருக்கும், ஏன் இறைவன் பெண்ணா இருக்கக்கூடாதான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒத்துக்க வேண்டியது. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்றோம், ஆணாதிக்க சமுதாயத்தில் இந்த மொழியை இறைவனை ஆணாக்கி வைத்திருக்கிறோம். மொழியை சொல்ல முடியாது. இறைவன் ஏதாவது தகராறு வருது. எந்த சொல்லால சொன்னாலும் தகராறு வருது. காரணம் அது மனிதனுக்குரியது. மனிதனுக்குரிய மொழியால் இறைவனை வர்ணிக்க முடியாது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது, ஆன்மீக உலகம் பொறுத்தவரையில் எவன் அறிந்தேன் என்று சொல்லுகிறானோ அவன் அறியாதவன். எவன் அறியேன் என்று சொல்லுகிறானோ அவன் தான் அறிஞன். டெல்பி என்ற ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் போய் ஒரு கேள்வி கேட்டா அசரீரியா பதில் வரும். டெல்பி காரைக்கல்னு பேர். அங்க போய் ஒருத்தன் கேட்டான், இப்போ உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிஞன் யாருன்னு கேட்டான். அப்போ அந்த டெல்பி காரைக்கல் சொல்லிச்சு சாக்ரட்டிஸ். அவனை தேடி போனான். மலைக்கு மேல செங்கல் அடிக்க வச்சிருக்கான். கொத்தனை இங்கேயும் பாருங்க, உழவு ஞானி கொத்தனை. பெரும்பாலும் அப்படித்தான் சூஃபி ஞானிகளை கூட சிறப்பு தச்சுக்கிட்டு இருந்தான். சின்ன வயதில் தான் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டான், யாருப்பா இங்கே சாக்ரட்டிஸ்? நான் தான். நீ பெரிய அறிஞனாங்க, யார் சொன்னீங்க? டெல்பி காரைக்கல் சொல்லுது. தப்பா சொல்லுங்க, நான் இருக்கிறதுலே உலகத்துல நான் தான் முட்டாங்க. அப்போ திரும்பி போனான், என்னடா டெல்பி காரைக்கல் தப்பா முட்டாங்க. அது கேட்டான், என்ன நீ பெருசா உலகத்திலே பெரிய அறிஞன் யாருன்னு கேட்டேன். நீ சாக்ரட்டிஸ் சொன்ன. போய் கேட்டா அவன் நான் தான் உலகத்தில் பெரிய முட்டாள்னு சொல்றாங்க. அதனால தான் அவன் அறிஞன்னு சொன்னேன். தன்னைத்தானே ஒரு முட்டாள்னு என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறானே, தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறானே, அவன் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளி. அதனால தான் நான் சொன்னேன். ஆக அறிந்தேன் என்பவன் அறியாதவன், அறியேன் என்பவன் தான் அறிந்தவன். ஆன்மீக உலகத்தை போய் அல்லது அடுத்ததாக எது அறிவுன்னு கேட்டா, இங்கே கூட ஆன்மீக உலகத்திற்கு அறிவை கொண்டு சேர்த்தா கூட இறைவனை பற்றி ஆன்மீக விஷயங்களை பற்றி அறிய முடியாது என்று அறிவதுதான் அறிவு. அங்கே வேற விதமான விளக்கம். அறிய முடியாதது என்று அறிவதுதான் அறிவு. ஆக அங்கேயும் வேறுபடுகிறது. இனி அடுத்ததாக இறைவன் மர்மமானவன். முன்னே நான் சொல்றேன், அவனை தெரிந்து கொள்ள முடியாது, அவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால மர்மமான, இருளை போன்று மர்மமான, இருளை போன்றது மர்மமானவன். அதனாலதான் திருமாலுக்கு கரிய நிறம் கொடுக்கிறது.
இந்த வரிக்கு மேல் வரி அதை எப்படி பொருத்தமாக சிந்திச்சு எழுதினாரா தானே வந்து விழுந்ததான் எனக்கு தெரியல. காராரும் என் அற்புதம் அற்புதம். அதே மாதிரி காளி கருப்பு நகரத்தில் பிரச்சனை என்ன அர்த்தம்னு கேட்டா மிஸ்டீரியஸ், மர்மமானது, புரிந்து கொள்ள முடியாதது என்ற அர்த்தம். கருப்புன்னு அர்த்தம் இல்லை, அது இருளை குறிக்கக்கூடியது. இருள் சிம்பாலிக்கா அந்த நிறம் வந்து இங்கே காட்டப்படுகிறது. பைபிள்ல என்ன சொல்றது? முழுக்க உலகம் பிரபஞ்சம் முழுக்க தோன்றுவதற்கு முன்பு இருள் தான். ஒளி உண்டாக கடவுது என்று இறைவன் சொன்னால் ஒளி உண்டாகி அப்புறம் தான் வந்து இருள் தான் ஆதி, இருள் தான் அந்தம். எனவே இருள் என்பதுதான் தெய்வத்தன்மை உடையது. என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னா சிந்தித்து பார்த்தா தெரியும். அதுதான் ஆதி, அதுதான் அந்தம், அதுதான் எப்பொழுதும் இருப்பது. அதிலிருந்து தான் ஒளி தோன்றியது, இருளிலிருந்து தான் ஒளி தோன்றியது. ஆக அந்த இருள் என்பதை விளக்குவதற்காக காராரும் மேனி என்ற அந்த சொல்லையும் போட்டு காட்டுகின்றார். இதில் விளக்கு என்பது அறிவு, விளக்கு இருளை அறியாது. விளக்கு இருளை அறியாது. ஆக அங்கேயும் அறிவுக்கு. இன்னொன்று அறிவு இருக்கிறது சந்தேகப்படும். எதை சொன்னாலும் நீங்க சந்தேகப்படும். அறிவினுடைய இலக்கணமே அதுதான். சந்தேகப்படுவது ஆராதிக்கப்படாது. சந்தேகம் வரக்கூடாத இடத்துல ஆராதனை உருவாகிறது. அறியாமையோ நேசிக்கும். ஆகையினால அங்கேயும் அறிவு கீழே நிற்கிறது. அதற்கு அடுத்ததாக எது அறியாததோ அதன் மேல் தான் வியப்பு உண்டாகும். அறிந்ததை நாம் வியந்து பார்ப்பதில்லை. அதனால் வியப்பு என்பது ஆராதனை, அது ஒரு வழிபாடு. ஏன் வியந்து வழிபடுகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு புரியலை. ரொம்ப வியப்பான ஒன்றாக அது இருக்கிறது என்ற அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, எது அறியப்படுகிறதோ அதன் மேல் சலிப்பு உண்டாகும். எது அறியப்படுகிறதோ அதன் மேல் சலிப்பு உண்டாகும். ஆனால் அறியப்படாததன் மேல் சலிப்பே வராது. என்றைக்கும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கும். இனி உலகத்தில் மனிதன் என்னதான் பெரியவன் என்று சொன்னாலும், தலைவர் சொன்னார் உட்காரத்து பேசிட்டு இருந்தாங்க, நான் உலகத்திலே எத்தனைதான் அவன் கற்றாலும் கற்றது கைமண் நிலவு, அல்லாதது உலகம். எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அதனால கற்ற அவனுடைய சின்ன சித்தறிவை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவன் நடக்க முடியாது. பிரபஞ்சத்தையே அடக்க முடியாது என்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனை அவன் எப்படி அடக்க முடியும்? கண்டுகொள்ள முடியாது. அதனால இந்த அறிந்த பகுதி கொஞ்சம், அறியாத பகுதி அதிகம். அந்த அறியாத பகுதியில் தான் ஆண்டவன், அறியப்படாத அந்த பகுதியில் தான் அவன் இருக்கான். வரைவு இலக்கணங்கள் நான் முன்னே சொன்னேன். இறைவனை பற்றி நமக்கு இருக்கிற அபிப்பிராயம் முழுக்க தவறு சொல்றதுதான் மனிதன். ஏனென்றால் எந்த வரைவு இலக்கணத்துக்கும் இறைவன் ஆட்பட மாட்டான், அதற்குள்ள அடங்க மாட்டான், எதற்கும் அடங்குகிறவன் இல்லையா. உதாரணமா அவன் ஒளியானவன் அப்படின்னு சொல்றான், இருளானவனா ஒளியானவனை நாம் அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படியே போக முடியாது. இருளானவனும் அவன் தான். ஆகையினால எந்த வரவிலக்கணமும் இறைவனை முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அந்த குறுகிய வரைவிலக்கணத்திற்கு அவன் அடங்க மாட்டான். இது முக்கியம். ஆகவே இறைவனை பற்றி சொல்லப்படுகின்ற வரைவிலக்கணங்களை அறியாமை என்பதுதான் மிகப்பெரிய ஞானம். அதை நாம் அறியாமை எழுந்திருந்தால் நல்லது. அதுக்கு அடுத்தது அறிவு என்பது ஞானத்திற்கு திரை. அந்த திரை என்றைக்கு அகற்றப்படுகிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், ஒளி கிடைக்கும். அது என்ன ஒரு வேடிக்கை பாருங்க. ஆண்டவன் கண்ணுன்னு ஒன்றை படைச்சிருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தோம், படைச்சு அவனை மட்டும் பார்க்க.
அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். இறைவா, கண்ணை கொடுத்தவர்களை, உன்னை கொடுத்தவர்களை கண்ணை இமையாக படைத்திருக்கிறாயே என்ன நான் எழுதியிருக்கேன். கண்ணால் அவனால் பார்க்க முடியாது. அப்புறம் என்னதுக்கு இந்த கண்? அப்போ வெளியேறது தான் பார்க்குறேன். ஆக இந்த கண் அறிவுக்கு பயன்படும், ஆண்டவன் அறிய பயன்படும். இந்த கண்ணால் அறியப்படுவது எதுவோ அது ஆண்டவன். ஏனென்றால் நாம் கண்ணால் அறியப்படுவது எல்லாம் உருவங்கள் தான், படைப்புகள் தான். படைப்பு உருவம் இறைவனாக. ஏனென்றால் உருவம் தோன்றும் அழிவுவோம். இறைவன் தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. அதனால நாம் கண்ணால் பார்க்கின்ற எதுவுமே இறைவன் இல்லை. நீ அதற்கு அடுத்ததாக அறிவு வளர வளர துன்பம் தான். குழந்தை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அந்த ஆனந்தம் நமக்கு உண்டா? எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், பலசலை குழுக்களை கடைக்காரங்க ஞாபகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை சொல்லைங்க. சின்ன பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, அது விளையாடிட்டு இருக்கு. நம்ம வீட்லயே அது ஆனந்தமா இருக்கு, நம்ம எரிச்சலாக இவ்வளவு துன்பம் பண்ணுறோம். இது ஆனந்தமா இருக்கு. ஞானியர்கள் ஆனந்தம் என்பது இறைவனுடைய குணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.